ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐங்குறுந்தாடிகள் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சாலிட்வொர்க்ஸ் வந்து தமிழில் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெக்டாங்கிள் எப்படி வரைகிறது, அதாவது லெசன் 4 இன் சாலிட்வொர்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ரெக்டாங்கிள் வரையறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணிக்கணும். நான் வழக்கம் போல் ஸ்கெட்சுக்கு போயிட்டு ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெக்டாங்கிள் வந்து நம்ம லைனுக்கு கீழே தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், அதே மாதிரி இங்கேயும் லைன் கீழே இருக்கும் ரெக்டாங்கிள். மொத்தம் 5 வகையான ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா ட்ராப் டவுன் கிளிக் பண்ணுறேன். கார்னர் ரெக்டாங்கிள், சென்டரு, 3 பாயிண்ட் கார்னர், 3 பாயிண்ட் சென்டர், பேரலோகிராம், இந்த மாதிரி 5 வகையான ரெக்டாங்கிள் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா எப்படி வரைகிறது, என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கார்னர் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிக்கிறேன். கார்னர் ரெக்டாங்கிள் பார்த்தோம்னா சிம்பிளாக நீங்கள் லைன் போடுற மாதிரியே தான். நீங்கள் பிடிச்சி ட்ராக் பண்ணால் கார்னர் ரெக்டாங்கிள் சிம்பிள். நீங்கள் லைனில் பார்த்த மாதிரியே இங்கே போனீங்கன்னா ஆட் டைமென்ஷன்ஸ் போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் வருதா. அதுக்கப்புறம் நீங்கள் லைனில் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்னா அந்த லைன் மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. அதே மாதிரி இப்போ ஹோல் கொடுத்து ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தனா மொத்த ரெக்டாங்கிளே கன்ஸ்ட்ரக்ஷனாக மாறுது. இதுதான் ஆப்ஷன்ஸு. சரி, டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்னர் ரெக்டாங்கிள் வரைஞ்சாச்சு. அடுத்தது சென்டர் ரெக்டாங்கிள். சென்டர் ரெக்டாங்கிள்னால் எப்படி வரையுதுன்னு பார்த்தோம்னா ஆட் டைமென்ஷன்ஸ் எடுத்துடலாம். சென்டர் ரெக்டாங்கிள்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வரைஞ்சிங்கனாலே தெரியும் அது வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ரெக்டாங்கிள் வரையறதுக்கு. அதுதான் சென்டர் ரெக்டாங்கிள். சென்டர் ரெக்டாங்கிள் இப்போ பார்த்தோம்னு வைங்களேன், உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி சைன் வந்திருக்கு. இந்த ப்ளஸ் எனக்கு சைன் வேணாம், எனக்கு வந்து டயக்னலாக வேணும்னா அதை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஃபார் கார்னர்ஸ் ஃப்ரம் மிட் பாயிண்ட்ஸ்னு இருக்குது. ஃப்ரம் கார்னர்ஸ் போட்டு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு டயக்னலாக வருதா. இதுதான் சென்டர் ரெக்டாங்கிள் உள்ள 2 ஆப்ஷன். அடுத்தது 3 பாயிண்ட் கார்னர் ரெக்டாங்கிள். 3 பாயிண்ட் கார்னர் ரெக்டாங்கிள் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா இங்கே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். 1 2 3. அதாவது எப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எப்படி கிராஸாக இருக்கும், எவ்வளோ லென்த் இருக்கும், அது வந்து நீங்கள் ஒரே சமயத்தில் முடிவு பண்ணுறீங்க. எனக்கு இவ்வளோ லென்த்தில் இந்த கிராஸில் வேணும்னா அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டு ஜூம் பண்ணலாம். ஐ மீன் நீங்கள் வித்து சூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து கீழேயா மேலேயா எவ்வளோ வித்து வேணும்னு சூஸ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா அதான் 3 பாயிண்ட் கார்னர் ரெக்டாங்கிள். நீங்கள் 3 பாயிண்ட்டு சென்டர் ரெக்டாங்கிள்லாம் நம்ம அதே மாதிரியே தான் சென்டர்லேருந்து அதை மெஷர்மெண்ட் எடுக்கும். இப்போ பார்த்தோம்னா இப்படி போட்டு இப்படி இழுத்தீங்கன்னா அது சென்டர் மெஷர்மெண்ட் எடுக்கும். அதே மாதிரியே மேலேயும் ஒரு ஹாஃப் ரெக்டாங்கிள் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்தா இதான் சென்டர் ரெக்டாங்கிள். அடுத்தது பேரலோகிராம் ரெக்டாங்கிள். பேரலோகிராம்னா என்ன, சாஞ்சி இருக்கும். சாஞ்சு இருக்கிறது பார்த்தோம்னா 1 2 3. அதாவது இப்போ பார்த்தோம்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ லென்த்தில் இருக்கும்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு விட்டு அப்புறம் மேலே இழுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எவ்வளோ வித்துன்னு முடிவு பண்ணீங்க. அதே சமயத்தில் எவ்வளோ ஸ்லாண்டிங்காக வேணும், எனக்கு இந்த சைடில் எவ்வளோ ஸ்லாண்டிங்காக வேணும்னு முடிவு பண்ணிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா ஸ்லாண்டிங்காக ஒரு பேரலோகிராம் வந்துருச்சு. அங்கே மொத்தம் 5 டைப் இருக்குது. 5டையும் நம்ம ஒவ்வொன்றா வரைஞ்சி பார்த்தாச்சு. சரி, ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம வந்து அடிஷ்னலாக இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா பாலிகான் பற்றி பார்க்கலாம். பாலிகான் அந்த டூலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல் அது கீழே இருக்கும். நீங்கள் பிடிச்ச இடத்துல வச்சுருந்தீங்கன்னா அங்கே இருக்கும். அப்படி இல்லைனா மேலே இருக்கிற பாரில் வந்து அந்த பாலிகான் ஷேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாலிகான் கமாண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். சரி, பாலிகான் என்னது, அந்த ஹெக்ஸகான் அதை எத்தனை சைடு இருக்குது அதை வச்சு நம்ம முடிவு பண்ண போகிறோம். அது நம்ம எங்கே முடிவு பண்ணலாம்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல, இல்லை 8 இருக்குது. அதாவது 8 சைடு இருக்கும். நான் வந்து 6க்கு மாற்றிக்கிறேன். 6 சைடு இருக்கும். ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷனா நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இதோ இந்த மாதிரி கோடு விட்டு வரும். அதாவது ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு நம்ம வந்து சாதாரணமாக ஃபர்ஸ்ட் வரையலாமே. இதோ இங்கே ஒரு சின்னதாக ஒரு போட்டாச்சு. நம்ம 6 சைட்ஸ் போட்டிருக்கோம், அதனால 6 சைட்ஸ்க்கு. சரி, அப்புறம் இங்கே பார்த்தோம்னா இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள், சர்க்கம்ஸ்கிரைப்டு சர்க்கிள்னு 2 இருக்கு. அதாவது இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள்னா இந்த பாலிகான் வந்து அந்த சர்க்கிள் வந்து உள்ளே இருக்கும். இதே சர்க்கம்ஸ்கிரைப்டு போட்டோம்னா வெளியில் வந்துடும். அவ்வளோதான், வேற பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அப்போ இப்போ வந்து நீங்கள் 6 சைடுக்கு வரைஞ்சிட்டீங்க. இல்லை எனக்கு 5 சைடு போகணும்னா அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு 5ன்னு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு போதும். அது வந்து 5 சைடாக மாறிடும். அதே சமயம் இன்ஸ்கிரைப்டு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்கிரைப்டாக மாறிடும். அவ்வளோதான் பாலிகானு.
ரெக்டாங்கிளும் பாலிகானும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். சுருக்கமாக பார்த்தோம்னா ரெக்டாங்கிளில் வந்து 5 டைப் இருக்குது. 5 டைப் என்னென்ன? கார்னர் ரெக்டாங்கிள், சென்டர் ரெக்டாங்கிள், 3 பாயிண்ட் கார்னர், 3 பாயிண்ட் சென்டர், அதுக்கப்புறம் பேரலோகிராம். அதுக்கப்புறம் பாலிகான் பற்றி பார்த்தோம். பாலிகானில் ஈஸியாக இங்கே வந்து சைடு மாற்றிக்கலாம், இன்ஸ்கிரைப்டு சர்க்கம்ஸ்கிரைப்டு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள்ல. ஒருவேளை இதான் நீங்க முதல் வீடியோவா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா எங்க சேனலுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் நிறைய வீடியோ பேசிக்கான நிறைய வீடியோ எல்லாம் போட்டிருப்போம். நீங்க லைனா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே மறக்காம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எதெல்லாம் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க கிளியர் பண்ணி வைக்கிறோம். மறந்துடாம ஐங்குறுந்தாடிகள் சேனல் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. டெய்லி நாங்க ஒவ்வொரு ஷார்ட்கட்டா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம், பபாய்.